العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வார வகுப்பில் ஜகாத்துடைய முதலாம் பகுதியை நாம் பார்த்திருந்தோம். அதில் ஜகாத் கடமையாக கூடிய பொருட்கள் 5 வகைகள் இருக்கிறது. அதில் முதலாவது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம். இரண்டாவது தங்கம், வெள்ளி. அதே போன்று தற்காலத்தில் அதன் பெறுமதியில் பாவிக்கப்படக்கூடிய கரன்சி நாணயங்களை பற்றி நாம் பார்த்திருந்தோம். தங்கம் வெள்ளியுடைய தலைப்புக்கு கீழால் பெண்கள் வீட்டில் பாவிக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள், இவைகளுக்கு ஜகாத் நிறைவேற்றுவது கட்டாயமா என்ற விடயத்தில் சஹாபாக்கள் உட்பட இமாம்களுக்கு மத்தியில் 2 கூற்றுகள் இருக்கிறது. அதில் மிகவும் ஏற்றமான கூற்று, மிகவும் ஒரு பொருத்தமானது, பேணுதலானது, அதில் அந்த பெண்கள் பாவிக்கக்கூடிய ஆபரணங்களும் ஜகாத் கடமையாக கூடிய அளவை எத்தினால் ஜகாத் நிறைவேற்றுவதாகும் என்ற விடயத்தையும் நாம் பார்த்திருந்தோம். இது சம்பந்தமாக நசாஇ போன்ற கிரந்தங்களில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தில் உண்டான 2 காப்புகளை அணிந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், அத்துஅதீன ஜகாத் ஹாதா, இதனுடைய ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஃபகாலத் லா, அந்த பெண் இல்லை என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அயசுர்ருகி அயுஸவ்விரகில்லாஹு பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின் நார், இந்த 2 வளையல்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்காததன் காரணமாக கியாமத்துடைய நாளையில் நெருப்பில் உண்டான 2 காப்புகளை உங்களுக்கு அல்லாஹ் அணிவிப்பது சந்தோஷத்தை தருமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுறுத்திய இந்த செய்தி நசாஇ போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. எனவே அறிஞர்களில் அநேகமானவர்களும் சஹாபாக்களில் ஒரு சாரார்களும் இந்த ஹதீஸை மையமாக வைத்துதான் பெண்கள் வீட்டில் பாவிக்கக்கூடிய ஆபரணங்களாக இருந்தாலும் அதுவும் ஜகாத் நிறைவேற்றக்கூடிய அளவை அடையும் பொழுது கணக்கிட்டு 102.5% ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத் கடமையாக கூடிய பொருட்களில் 3வது பொருளான வியாபார பொருட்கள். வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் பிரதானமான 3 நிபந்தனைகள் உட்பட்டால் இந்த வியாபார பொருட்களில் ஜகாத் கடமையாகும். அதில் முதல் நிபந்தனை, ஜகாத் கடமையாக கூடிய அளவை இந்த வியாபார பொருட்கள் எட்டி இருக்க வேண்டும். தங்கம் வெள்ளியில் ஜகாத் கடமையாக கூடிய அதே அளவுதான் வியாபார பொருட்களிலும் ஜகாத் கடமையாக கூடிய அளவாகும். தங்கம் வெள்ளி அதே போன்று அந்த பெறுமதியில் உள்ள தற்கால கரன்சியில் நாம் பார்த்திருந்தோம், சுமாராக 24 கேரட் கொண்ட தங்கமாக இருந்தால் 85 கிராம்களை எட்டும் பொழுது ஜகாத் கடமையாகும் அளவை அடைந்துவிடும். எனவே அதே போன்று வியாபார பொருட்களும் எப்பொழுது 24 கேரட் கொண்ட தங்கம் 85 கிராமுடைய பொறுமர நிபந்தனை, இந்த பொருட்களை வியாபார நோக்கத்துடன் இவர் வைத்திருக்க வேண்டும். வியாபார பொருட்கள் ஒருவரிடம் இருக்கிறது, ஆனால் வியாபாரம் செய்யும் நோக்கம் இல்லை என்றிருந்தால் அதில் ஜகாத் கடமையாக மாட்டாது. 3வது, இந்த வியாபார பொருட்கள் இவர் காசு கொடுத்தோ அல்லது இவருடைய சொந்த முயற்சியால் இவர் சொந்தமாக்கி இருக்க வேண்டும். உதாரணமாக இவருக்கு கிடைக்க பெற வியாபார பொருட்களாக இருந்தாலும் அதில் ஜகாத் கடமையாக மாட்டாது. எனவே வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் எப்பொழுது தங்கம் வெள்ளியுடைய கணக்கை, தங்கம் வெள்ளியில் ஜகாத் கடமையாகும் அளவை இந்த வியாபார பொருட்கள் வருட இறுதியில் அடைகிறதோ, வருட இறுதியில் கணக்கு பார்க்கும் பொழுது அடைகிறதோ அதில் 102.5% கணக்கிட்டு ஜகாத்தை கொடுப்பது கடமையாகும். பொருளுடைய விலை மதிப்பு வேறையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இவர் கணக்கிடும் பொழுது வருட இறுதியில் அந்த பொருட்களுக்கு என்ன விலை இருக்கிறதோ அந்த விலையின் மதிப்பில் தான் இவர் ஜகாத்துடைய கணக்கை கணக்கிட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் இதில் வரக்கூடிய லாபத்தை பொறுத்தவரையில் வருட நடுப்பகுதியில் அந்த லாபத்தை எடுத்து இவர் செலவழித்திருந்தால் அது இந்த ஜகாத் நிறைவேற்றக்கூடிய ஜகாத்துடைய அளவில் அது சேர்க்கப்பட மாட்டாது.
அது அல்லாமல் இந்த வருட முழு பகுதி காலத்தில் இவருக்கு வந்த வியாபார பொருட்களால் வியாபாரத்தின் ஊடாக வந்த லாபத்தை இவர் செலவழிக்காமல் வைத்திருந்தால் அதையும் இந்த வியாபார பொருட்களை கணக்கிடும் பொழுது அதனுடன் சேர்த்து ஜக்காத்தை நிறைவேற்றுவது கட்டாயமாகும். அதே போன்று நான்காவதாக ஜக்காத் நிறைவேற்றக்கூடிய பொருட்களில் பூமியில் விளைக்கக்கூடிய தானியங்கள், அதே போன்று பழங்கள், இவைகளை பொறுத்தவரையிலும் பிரதானமான 3 நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் முதல் நிபந்தனை, இவைகள் அளந்து விற்கப்படக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இவைகள் சேமித்து வைக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அளந்து விற்கப்படக்கூடியதாக இருக்கவும் வேண்டும், சேமித்து வைக்கப்படக்கூடிய தானியங்கள் மற்றும் பழங்களாக இருக்கவும் வேண்டும். உதாரணமாக அரிசி, கோதுமை, சோளம், பார்லி போன்றவைகள். பழங்களை பொறுத்தவரையில் அளந்து விற்கக்கூடியது, சேமித்து வைக்கக்கூடிய பழங்களை பொறுத்தவரையில் 2 வகையான பழங்களை மாத்திரம் அது குறிக்கும். பேரீத்தம் பழம், அதே போன்று உலர்ந்த திராட்சை. இவைகளை தவிர வேறு விதமான பழங்கள், காய்கறிகளின் மீது ஜக்காத் கடமையாக மாட்டாது. இரண்டாவது மிக முக்கியமான நிபந்தனை, ஜக்காத் கடமையாக கூடிய அளவை இந்த தானியங்கள், பழங்கள் அடைந்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், 5 வசக்குகளை இவைகள் அடைந்தால் அவைகளில் ஜக்காத் கடமையாகும். 5 வசக்குகள் என்பது சுமாராக 60 சாகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளவின் பிரகாரம் 60 சாகள் ஆகும். 60 சா என்பது சுமாராக தற்காலத்தில் 612 கிலோகிராம் ஆகும். ஒருவருடைய விளைச்சல் எப்பொழுது 612 கிராம்களை எத்துகிறதோ அல்லது அதைவிட அதிகமான அளவை எத்துகிறதோ இது ஜக்காத் கடமையாக கூடிய அளவை எத்திருக்கிறது என்ற கருத்தாகும். அதே போன்று மூன்றாவது மிக பிரதானமான நிபந்தனைகள் ஒன்று, இந்த ஜக்காத் வெளியாக்கக்கூடிய பொருட்கள் இவைகள் ஒரு வருடத்தை அடைந்திருக்க தேவை கிடையாது. இவைகள் எப்பொழுது உண்ணுவதற்கு தகுதியானதாக, காய்ந்து உலர்ந்து உண்ணுவதற்கு தகுதியான நிலையை அடைகிறதோ அப்பொழுது ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும். எனவே இந்த தானியங்கள், அதே போன்று பழங்களை பொறுத்தவரையில் இவைகளில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய அளவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் தெளிவாக குறிப்பிட்டார்கள். இந்த தானியங்கள், பழங்களை பொறுத்தவரையில் ஒருவர் தான் சிரமப்பட்டு செலவழிச்சு இவைகளுக்கு நீர் பாய்ச்சிருந்தால், மறந்தடித்திருந்தால், நீர் பாய்ச்சிருந்தால் அதில் 100க்கு 5 வீதம் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அது அல்லாமல் ஒருவர் எந்த விதமான சிரமமும் செலவும் இன்றி இந்த விளைச்சல்களை பெற்றிருந்தால், உதாரணமாக ஒரு தோட்டம் இருக்கிறது, இவர் செலவழித்து நீர் பாய்ச்சவில்லை, தானாக மழை பெய்ந்து அங்கு மழை பெய்ந்து தானியங்களும் பழங்களும் விளைந்திருக்கிறது, அல்லது ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் இவருடைய தோட்டம் இருக்கிறது, அல்லது அந்த மரங்கள் பூமிக்கு கீழால் உள்ள நீரை உறிஞ்சி தானாகவே அது வளர்ந்து பழங்களை கொடுத்திருக்கிறது என்றிருந்தால் இவைகளில் 100க்கு 10 வீதம் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது போன்று ஜக்காத் கடமையாக கூடிய இந்த தானியங்கள், பழங்களில் தேனை இணைக்கலாமா? ஒருவரிடம் தேன் இருக்கிறது, இந்த தேனுக்கும் ஜக்காத் கடமையா என்று வினவினால் இமாம்களில் கூற்றில் மிக ஏற்றமான கூற்று, ஒருவரிடம் உள்ள தேனுக்கு ஜக்காத் கடமையாகுவதில்லை. அதே போன்று தேனில் ஜக்காத் கடமையாகும் என்று வரக்கூடிய நபி மொழி ஒரு பலகீனமான நபி மொழி என்பதாக பல அறிஞர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒருவர் இந்த தேனை வைத்திருக்கிறார் வியாபார நோக்கத்துடன், ஒருவரிடம் ஒரு தேன் பண்ணை இருக்கிறது, வியாபார நோக்கத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார் என்றால் இது வியாபார பொருட்களில் ஜக்காத் கடமையாக கூடிய முறை இங்கு கையாளப்பட்டு 100க்கு 2.5 வீதம் வியாபார பொருட்கள் என்ற ரீதியில் இந்த தேனில் ஜக்காத் நிறைவேற்றப்படும். அதே போன்று 5ஆவதாக பூமியில் கிடைக்கப்படக்கூடிய புதையல்கள் மற்றும் கனிமங்கள். புதையல்களை பொறுத்தவரையில் இவைகள் ஜாஹிலியா காலத்தில் புதைக்கப்பட்ட புதையல்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த புதையல்கள் இவருடைய எந்த விதமான சிரமமும் செலவும் இல்லாமல் கிடைத்திருக்க வேண்டும். எனவே இவருடைய சிரமமும் செலவோடு ஒரு புதையல் கிடைக்கப்பட்டிருந்தால் அதில் ஜக்காத் கடமையாக மாட்டாது. புதையல்களை பொறுத்தவரையில் இதில் 100க்கு 20 வீதம், அதாவது 1/5 ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இவைகளுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அதே போன்று இவைகளுக்கு குறிப்பிட்ட அளவு என்று சொல்லி ஒன்று கிடையாது. ஜக்காத் கடமையாக கூடிய ஒரு அளவு என்பதாக நிசாப் ஒன்று சொல்லி ஒன்று கிடையாது. அந்த புதையல் குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி,
அது எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் புதைக்கப்பட்ட, அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால் புதைக்கப்பட்ட புதையலாக இருந்தால் அதுக்கு 120% அல்லது 1/5 ஜக்காத்தை இவர் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று கனிமங்களை பொறுத்தவரையில் பூமியில் விளையக்கூடிய செடி கொடி தாவரங்கள் அல்லாத அனைத்து விதமான பெருமதி மிக்க, அதாவது வியாபார சந்தையில் பொறுமதி உள்ள அனைத்தும் கனிமங்களில் சேர்க்கப்படக்கூடியவைகளாகும். அது உதாரணமாக தார், பெட்ரோல் போன்ற திரவ பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது இரும்பு, பித்தளை, தங்கம், அதே போல வெள்ளி போன்ற திடப்பொருட்களாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கும் எந்த விதமான முயற்சியும் செலவும் இல்லாமல் கிடைக்க பெறுமாயின் இவைகளிலும் 120% அல்லது 1/5, 1/5 ஜக்காத் நிறைவேற்றப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இவைகள் தான் ஜக்காத் கடமையாகக்கூடிய 5 வகையான பொருட்களும். முதலாவது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம். இரண்டாவது தங்கம், வெள்ளி அல்லது அதன் தற்காலத்தில் அதன் பெறுமதியில் உள்ள கரன்சி நாணயங்கள், ரூபாய்கள், ரியால்கள், டொலர்கள். மூன்றாவது வியாபார பொருட்கள். நான்காவது தானியங்கள் மற்றும் பழங்கள். ஐந்தாவது புதையல் மற்றும் புதையலுடன் கிடைக்கப்படக்கூடிய அல்லது புதையல் மற்றும் கனிமங்கள். இவைகளில் தான் ஜக்காத் கடமையாகும். அதே போன்று இந்த ஜக்காத் கடமையாக கூடிய இந்த பொருட்களோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு விடயம் இருக்கிறது. பெரும்பான்மையானவர்கள், அதாவது இந்த 5 வகைகளில் தங்கம், வெள்ளி அல்லது அதன் பெறுமதியில் உள்ள கரன்சி நாணயங்களோடு அல்லது வியாபார பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். எனவே இவைகளை பொறுத்தவரையில் 102.5% எப்பொழுது இந்த வியாபார பொருட்களோ அல்லது தனது கையில் உள்ள தங்கம், வெள்ளிக்கு பெறுமதி மிக்க இந்த கரன்சிகளோ 85 கிராம் தங்கத்துடைய பொறுமதியை அடைகிறதோ அதிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் 102.5% ஜக்காத் நிறைவேற்ற வேண்டும். எனவே ஒருவருக்கு கடன் ஒரு பணம் வர இருக்கிறது, கடனாக ஒரு பணம் ஒரு தொகை வர இருக்கிறது என்றால் இதற்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்த்தால், இவர் யாருக்கு கடனை கொடுத்தாரோ, கடன் எடுத்தவரை பொறுத்தவரையில் அவர் 2 நிலைமைகளில் உள்ள ஒருவராக இருப்பார். முதல் நிலைமை, இவர் கடன் கொடுத்தவர், அதாவது கடன் எடுத்தவர் மிகவும் வறியவர், ஏழையாக இருந்தால் அந்த தொகை, அந்த பணத்தொகை ஜக்காத்துடைய கணக்கில் கணக்கிடப்பட மாட்டார். எப்பொழுது அவர் அந்த கடனை நிறைவேற்றுகிறாரோ அதிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகினால்தான் அது ஜக்காத்துடைய பொறுமதியில் பணத்தில் கணக்கிட்டு ஜக்காத் நிறைவேற்றப்படும். இரண்டாவது நிலை, இவர் கடன் ஒருவருக்கு வழங்கி இருக்கிறார், கடன் எடுத்தவர் ஒரு செல்வந்தர், ஒரு வசதி படைத்தவராக இருந்தால் அவர் பல வருடம் அந்த கடனை திருப்பி கொடுக்காவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் அந்த கடனையும் இவர் கணக்கிலிட்டு அதற்கு ஜக்காத்தை இவர் நிறைவேற்ற வேண்டும். எனவே இவருடைய கடன் தொகை ஒரு செல்வந்தருடைய கையில் இருக்கும் காலமெல்லாம் அது இவருடைய கையில் இருப்பதை போன்று. எனவே அதை கணக்கிட்டு அவர் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக ஜக்காத் பெற தகுதியானவர்கள் யார்? நாம் ஆரம்ப பகுதியில் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் யார், ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்ற பகுதியை நாம் பார்த்திருந்தோம். எனவே கடைசியாக நாம் பார்ப்பது, இறுதியாக நாம் பார்ப்பது ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள் யார். அல்லாஹ் குர்ஆனில் ஜக்காத்தை பெற தகுதியான 8 கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹி வபிஸ் ஸபீல். 8 வகையான கூட்டத்தினர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் முதல் கூட்டம் அல் ஃபுகரா, வறியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாதவர்கள். உணவு, உடை போன்ற அடிப்படை தேவைகளை கூட அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாதவர்கள். இரண்டாவது மசாக்கீன், அதாவது ஏழைகள். மிஸ்கீன்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடிப்படை தேவைகளில் இருந்து அரைவாசி பகுதி அல்லது அதற்கு மேல் உள்ள பகுதியை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள், ஆனால் 100க்கு 100 பூர்த்தியாக நிறைவு செய்ய முடியாதவர்கள். எனவே ஃபுகராக்கள் என்று ஒரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள், மசாக்கீன் என்று மற்றும் ஒரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள். ஃபுகராக்கள் என்பவர்கள் மிஸ்கீன்களை விட ஒரு படி மிகவும் தாழ்ந்தவர்கள், வறுமையில் தாழ்ந்தவர்கள். மூன்றாவது அல் ஆமிலீன் அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்க கூடியவர்கள். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடாக இருந்து அந்த நாட்டில் ஒரு ஆட்சியாளரின் மூலம் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு நிர்ணயம் செய்யப்படக்கூடியவர்கள்.
நான்காவது அல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பல வகையினர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், இவர்களுக்கு ஜகாத் பணத்தை கொடுத்தால் இவர்கள் இஸ்லாத்தில் இன்னும் பலமாகி விடுவார்கள் என்றிருந்தால். அதே போன்று இறை நிராகரிப்பாளர்கள், ஆனால் இவர்களுக்கு ஜகாத் பணத்தில் ஒரு தொகையை கொடுத்தால் இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் என்றிருந்தால் இவர்களுக்கும் ஜகாத்துடைய பணத்தில் ஒரு தொகையை கொடுக்கலாம். அதே போன்று வஃபிர் ரிகாபி, அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டியும் ஜகாத் பணத்தை செலவிடலாம். ஆறாவதாக அல் காரிமீன, கடனாளிகள், ஆகுமான தேவைகளுக்காக கடன் எடுத்தவர்கள், தனது சொந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர் அல்லாத மற்றும் இருவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி கடன் எடுத்தவராக இருந்தாலும் சரி. ஏழாவதாக வஃபி சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியக்கூடியவர்கள், அதாவது ஊதியம் இன்றி எந்த விதமான மாதாத கொடுப்பனவும் இன்றி அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியக்கூடியவர்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் போர் புரியக்கூடியவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். அதாவது மாதாந்தம் பைத்துல் மாலில் இருந்து ஒரு கணக்கை பெற்று ஒரு ஊதியத்தை பெற்று போர் புரியக்கூடியவர்கள், அவர்கள் அல்ல இங்கு குறிப்பிடப்படக்கூடியவர்கள். அதாவது எந்த விதமான ஊதியமும் இன்றி அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் புரியக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஜகாத்துடைய பணத்தில் இருந்து பிரயோஜனம் பெறலாம். ஏழாவது இப்னு சபீல், வழிப்போக்கர்கள். இவர்களை பொறுத்தவரையில் அதாவது நீண்ட பயணத்தின் போது தனது சொத்தை இழந்தவர்கள் அல்லது தனது சொந்த சொந்த நாடுக்கு திரும்ப முடியாமல் பண வசதி இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் ஜகாத் பணத்தை கொடுத்து உதவலாம். எனவே இவர்கள் தான் ஜகாத்தை பெற தகுதியானவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத்துடைய பாடத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து நாம் தெளிவாக பார்த்திருந்தோம். எனவே பார்த்த அனைத்து விடயங்களையும் இஹ்லாசுடன் அமல் செய்வதற்காக வேண்டி வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.